எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்துஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்லயே வந்து ஐஸ்கிரீம் பண்ண போறோம். அண்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கான எல்லா பொருளுமே கண்டிப்பா வந்துட்டு எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த மைதா மாவு. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எனக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது கூட இன்னும் கொஞ்சம் வந்து பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து இது சூடானதுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து முந்திரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் போட்டால் கூட நல்லா வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ஆட் பண்ணணும் இது கூட. ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு வந்துட்டு 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இனிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஐஸ்கிரீமுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்துட்டு அதில் சுகர் இருக்கும். ஸோ அதனால் 6 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இது கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மைதா மாவு வச்சு அதை வந்து எடுத்துட்டு இதை வந்து அந்த கொதிக்கும் போது வந்துட்டு அது உள்ளே வந்து போடணும். போட்டுட்டு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அல்லது வந்து இது ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அதனால வந்து போட்டுட்டு உடனே வந்து நல்லா கிண்டுங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டி ஆகாமல் நல்லா வந்துட்டு அது பால் கூட மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடி பிடிக்காது, ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படியே விட்டுடலாம். இப்படியே விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டி ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்ச நேரம் இப்படியே விட்டதுனால இந்த மாதிரி நல்ல ஒரு கட்டியான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து அடி பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கண்டினியூஸாக வந்துட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். கிண்டிகிட்டே இருந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஆற வச்சிடலாம். ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் வந்து இன்னமும் கட்டியாகும். அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்துட்டு இதை மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் வந்து மாற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. ஸோ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த முந்திரியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பால் அண்ட் முந்திரி சேர்ந்து இந்த ஐஸ்கிரீமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றிடுங்க. நல்லா இதுக்கு வந்து ஒரு ஏர்டைட் மூடி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து வச்சுருங்க. இப்போ வந்து 8 ஹவர்ஸ் கழித்து வந்து நான் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஃபுல்லாக கட்டியாகி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூப் பண்ணி எடுத்தும் வந்து சாப்பிட்லாம். அல்லது வந்து இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். அதாவது வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணிக்கு மேலே வந்துட்டு இந்த டப்பாவை வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து அது மெல்ட் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் அந்த சைட்லலாம் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இப்படியே வந்து இந்த பிளேட் மேலே வந்து கமுத்தி வச்சிடலாம். ஸோ அது வச்சிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் உண்மையாகவே சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, முந்திரியோட ஃப்ளேவர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்துஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் இந்து. பாய்.